வணக்கம். இப்பொழுது இந்த கட்டத்தை பாருங்கள். இது எதற்கு பயன்படுகிறதென்றால், ஒருவர் ஒருவரின் ஜாதகத்தை கொடுத்து, அவர் உயிருடன் உள்ளாரா அல்லது இறந்து விட்டாரா என்று கேள்வி கேட்டால், அந்த ஜாதகத்தைக் கொண்டு பதில் எப்படி எடுக்கலாம் என்பதை பிரசன்னா மார்க்கம் என்ற புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பிரசன்னா மார்க்கம் என்ற புத்தகத்தில் ராகு சக்கரம், சூரியன் சக்கரம் போட்டு, அதன் மூலமாக இறந்த ஜாதகமா அல்லது உயிரோடு உள்ளது ஜாதகமா என்று வறந்த வீடுக்கும் முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த ராகு சக்கரம், இந்த சூரியன் சக்கரம். இதன் விவரத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது இந்த கட்டத்தில் ராகு சக்கரத்தில் ராகு ஓட்டத்தை பார்ப்போம். இது மகரத்தில் ஆரம்பித்து மேசத்தில் முடியும். 1 மணி நேரம் கட்டங்களா மாறி கடைசியில் மேசத்தில் முடிந்துவிடும். இது ராகு ஓட்டம். இப்பொழுது சூரியன் ஓட்டம் எப்படி என்பது தனுசு ராசி ஆரம்பித்து அப்படியே ரிவர்ஸ் முறையில் தனுசு, விருச்சகம், துலாம், கன்னி, சிம்மா இப்படி பின்னோக்கி ஒவ்வொரு நேரத்துக்கு மாறி கடைசியில் அது மகரத்தில் முடிந்துவிடும். இந்த ஓட்டத்தை நீங்கள் முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தில் நாம் சொன்ன பலன் எப்படி எடுப்பது என்று பார்ப்போம். வணக்கம். சூரிய சக்கரத்தில் எந்த ராசியில் சூரியன் உள்ளாரோ அதற்கு நேராக 7வது ராசியில் சந்திரன் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விதியாக கூறப்படுகிறது. இந்த விதிப்படி பார்க்கும்போது ஜாதகரின் ஆன்மாவை குறிப்பவர் சூரியன் ஆவார். இந்த ஆன்மாவுடன், அதாவது சூரியனுடன் ராகு சக்கரத்தில் ராகு இணைந்து இருந்தால் அந்த ஜாதகர் உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார் என்று நாம் கணித்து கொள்ளலாம். ஜாதகரின் உடலை குறிப்பவர் சந்திரன் ஆவார். சூரிய சக்கரத்தில் சூரியனுக்கு 7வது இடத்தில் சந்திரன் இருப்பார். அந்த இடத்தில் ஜனன ஜாதக ராகு அல்லது கோச்சார ராகு இருந்தால் ஜாதகர் உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய்வாய்ப்பட்டு இருப்பார் என்று நாம் கணித்து எடுக்க வேண்டும். இப்போது ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். உதாரணமாக, மே 12, 2015 அன்று ஒருவர் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து, இந்த ஜாதகர் உயிருடன் உள்ளாரா என்று கேட்டால், அன்றைய தினம் கோச்சார ராகு கன்னியில் இருப்பார். சூரிய சக்கரத்தில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை சூரியனும் கன்னியில் இருப்பார். அதனால் சூரியன் மற்றும் கோச்சார ராகு இணைந்திருப்பதால் அந்த ஜாதகர் இறந்துவிட்டார் என்று ஒரு கணிப்பை எடுத்து கொள்ள வேண்டும். இப்போது இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் பகல் 2 மணி முதல் 3 மணிக்குள் ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து, இந்த ஜாதகர் உயிரோடு உள்ளாரா என்று கேட்டால், அந்த நேரத்தில் ராகு சக்கரத்தில் ராகு மகரத்தில் இருப்பார். அந்த ஜாதகத்தில் ஜனன கால சூரியனும் மகரத்தில் இருந்தால், ராகு சக்கரத்தில் உள்ள ராகுவுடன் ஜனன கால சூரியன் இணைவதால் அந்த ஜாதகர் உயிருடன் இல்லை என்று கூற வேண்டும். இதன்படி நம்மிடம் கேட்டு வரும் ஜாதகத்தை இந்த ராகு சக்கரத்திலும் சூரிய சக்கரத்திலும் பொருத்தி பார்த்து கணிக்க வேண்டும். இந்த முறை நம்முடைய பதில்களுக்கு மிகவும் சரியான விளக்கத்தை தரும் என்பது பிரசன்ன ஜோதிட முறையில் கூறப்படுகிறது. இது பிரசன்ன சங்கரா என்ற பழமையான நூலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு குறிப்பாகும். மேலும் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு குருகுல பயிற்சியிலும் இந்த விளக்கம் வழங்கப்பட்டது. அதைத்தான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இதை சோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். அடுத்தொரு கட்டத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.